வெல்கம் டு எடிஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 23rd and 24th ஜூனோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான குவிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் ஹேஸ் பின் ரிப்பீல் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ த டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 as of June 2024. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 மூலமாக எந்த ஆக்ட் வந்து ரிப்பீல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885 அண்ட் இந்தியன் வயர்லெஸ் டெலிகிராஃப் ஆக்ட் 1933, டெலிகிராஃப் வயர்லெஸ் அன்லாஃபுல் பொசிஷன் ஆக்ட் 1950. ஸோ இந்த மூணு ஆக்டுமே தான் அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆல் ஆஃப் தி above. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் பிரிட்டிஷ் காலனி எரா லா ஹாஸ் பின் ரிப்பீல்ட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் த பர்சனல் ட்ரைனிங் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரிவனன்ஸ் பென்ஷன் இன் ஜூன் 2024. ஸோ வந்து எந்த நியூ லா வந்து கிரிமினல் லா கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீனல் கோட் எந்த லா மூலமாக எதை ரிப்பீல் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீனல் கோட் ஐபிசி 1860, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசி 1973 அண்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. ஸோ இந்த மூணு ஆக்டையுமே தான் உங்களுக்கு வந்து ரிப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஆல் ஆஃப் தி above தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். So third question பார்த்தீங்கன்னா, ஹெம்மிஸ் ஃபெஸ்டிவல் ஆல்சோ known as ஹெம்மிஸ் தீசு செலிப்ரேட் த பர்த் anniversary of the which reverse the figure of the Tibetan Buddhism. ஸோ யாரோட பர்த் anniversary அவங்களுக்கு ஹெம்மிஸ் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குரு பத்மசாபா தான் அவரோட பர்த் anniversary தான் அவங்களுக்கு வந்து ஹெம்மிஸ் ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் 2023 இந்தியா ஃபண்ட்ஸ் இன் ஸ்விஸ் பேங்க் டிக்ரீஸ் எவ்வளோ % டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 70% தான் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பாரத் பே ஹேஸ் கொலாபரேட் வித் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா டு ப்ரொமோட் டிஜிட்டல் ஃபினான்ஸ் இன்க்ளூஷன் அண்ட் லிட்ரஸி அமாங் ஹூம். ஸோ எதுக்காண்டி வந்துட்டு பாரத் பே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா கூட வந்து கொலாபரேட் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ப்ரொடியூசர் அண்ட் செல்லர்ஸ்காண்டி தான் இவங்க வந்து கொலாபரேஷன் பண்ணியிருப்பாங்க. So in India, in 2020, Indian foreign direct investment inflows fell by what percentage compared to the previous year? So நம்மளோட FDI inflow வந்து எவ்வளோ % குறைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 43% தான் நமக்கு வந்து குறைஞ்சிருக்கும். So seventh question பார்த்தீங்கன்னா, which regional bank in India sponsored by the Canara Bank received the national award for the pension fund regularity authority for maximum enrollment under the Atal Pension Yojana. So Atal Pension Yojana கீழே வந்து எந்த பேங்க் வந்து அதிகமாக கஸ்டமர்ஸ் ஈட்டதுக்காண்டி வந்து அவார்ட் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா விகாஸ் கிராமின் பேங்க் தான் வந்து இந்த அவார்டு வந்து தரப்பட்டிருப்பாங்க. ஸோ எய்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் சேர்மன் அண்ட் மேனேஜர் ஆஃப் த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, மனோஜ் ஜெயினை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. So who has been appointed as new secretary of the Telecom Regulatory Authority of India, filling the post vacant retirement of the V. Raghuram. So யாரை அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க, அட்டுல் குமார் சௌத்ரியை தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க ட்ராயோட செக்ரட்டரியா. So who has been appointed as a pro tem speaker of the Lok Sabha, appointed by the Prime Minister Affairs Minister Kiran Rijiju வந்துட்டு கொடுத்திருப்பாரு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்துட்டு பரத்வார்வி மகாதப் தான் இந்த pro tem speaker அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. So 11th question பார்த்தீங்கன்னா, as of April 2024 India has achieved the what position in the global ranking for domestic airline markets. ஸோ நம்மளோட இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க், என்ன ரேங்க் வந்து அச்சீவ் பண்ணாங்க, குளோபல் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் மார்க்கெட்டில் 3rd ரேங்க் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் அப்சர்வ் இன்டர்நேஷனல் விடோஸ் டே ஆன் June 23rd each year. This day aims to எதுக்காண்டி இந்த டே வந்துட்டு ரைசிங் அவேர்னஸ் அபவுட் த சேலஞ்ச் ஃபேஸ் பை த விடோஸ் குளோபலி காண்டி தான் இந்த டே வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which date in யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே அப்சர்வ் annually. ஸோ வந்து எந்த டே வந்து யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே என்று அப்சர்வ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, June 23rd தான் உங்களுக்கு வந்து யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டேன்றது அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கான குவிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.